போன வாரம் பல்லாவரஞ்சந்திக்கு சீக்கிரமாக போனதுனால நமக்கு இந்த டிவைஸ் கிடச்சிது. இதோட பேர் வந்து iPod Gen 1 சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் இந்த ஐபேடை ஒர்க் ஆக வைக்கிறோம். இதுக்கு பேக்லேயே பார்த்தீங்கன்னா 8GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் மெமரி. ஸோ அதோட சார்ஜிங் பாட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு பழங்காலத்து பின்னு தான். ஸோ அதுலேயும் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, எனிவே வளவலன்னு பேசாமல் இன்றைக்கி இந்த ஐபேடை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஒர்க்காக வைக்கிறோம். அது அந்த வீடியோட டாஸ்க். வெளியில் கொஞ்சம் கிளைமேட் மழை வர மாதிரி இருக்குது, அதனால தான் வெளியே வச்சு வீடியோ ஷூட் பண்ண முடியல. ரூம்குள்ளே வச்சு ஷூட் பண்ணியிருக்கேன். லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த ஐபோடுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம். அப்படி சார்ஜ் போட்டு போகும்போது கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்றுமே வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆச்சு. சார்ஜ் இல்லை, சார்ஜ் ஏறிட்டுருக்குன்னு கிடச்சி. அதுக்கப்புறம் ஆப்பிள் லோகோ கிடச்சி. ஆஹா, இது ஒர்க் ஆயிரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அதை என்னடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கால். இந்த மாதிரி பழைய ஆப்பிள் டிவைஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பின்னாடி ஸ்க்ரூவெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. டிஸ்பிளே வந்து நல்லா பசையை போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. அதை நம்ம கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பாட்டுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணுறோம், கம்பி வச்சு ஓப்பன் பண்ணுறோன்னு பண்ணோம்னா அது வந்து டிஸ்பிளே பட்டு டிஸ்பிளே டேமேஜ் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி நைஸான பிளாஸ்டிக் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எதுவுமே கொடுக்கல. அவங்க வந்து இந்த கிளிப் மாதிரி இருக்குது இந்த எட்ஜஸில், அதில் வந்து டிஸ்பிளே அப்படி அமைக்கி விட்டோம்னா டப் அப்படி லாக் ஆகிக்குது. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஸ்க்ரூ எதுவுமே இருக்காது. ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அந்த ஸ்டிப்பில் பட்டாலோ இல்லை டிஸ்பிளேயில் எட்ஜில் பட்டாலோ உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டிஸ்பிளே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஸ்டிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த டச்சுக்கு ஒரு ஸ்டிப்பு கொடுத்துருந்தாங்க, அதை ஆல்ரெடி கழிச்சிட்டோம். இப்போ டிஸ்பிளேக்கு ஒரு ஸ்டிப்பு, அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி லென்த்து பெருசாக இருக்குது, ஆனால் வித்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. அது ஊதுன மாதிரியோ இல்லை எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. அதனால் இப்போ மல்டிமீட்டரை வச்சு அந்த பேட்டரி என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்ப்போம். இந்த பேட்டரிக்கு வந்து ப்ளஸ் மைனஸ்னு சொல்லிட்டு 2 வயர் மட்டும் கொடுக்கல, 3 இது கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் மல்டிமீட்டரை 3 கம்பியில் வச்சு பார்த்தா எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து வைக்கும்போது வேல்யூ சேஞ்சாகவே இல்லை. அப்போ பேட்டரியில் வந்து துப்பராக சார்ஜே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் இப்போ இந்த ஐபேடுக்கு வந்து சார்ஜ் போட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம சார்ஜ் போட்டோம்னா அந்த 3 கம்பிக்கும் பவர் சப்ளை வரும். ஸோ அதில் வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி பண்ணுறது மூலமாக எது ப்ளஸ் மைனஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். சார்ஜ் போடும்போது நம்ம கொடுக்குற இன்புட்டு உள்ள வரைக்கும் வருதா, சார்ஜர் பாயிண்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். நான் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மல்டிமீட்டரை பாருங்களேன், 3 வோல்ட் வந்துட்டு போகும். ஸோ அப்போ அதில் 3 கம்பி கொடுத்துருக்காங்களா, அதில் 2 கம்பி மைனஸுக்கு, ஒரே ஒரு கம்பி மட்டும் தான் ப்ளஸுக்கு. அதில் வோல்டேஜ் கரெக்டாக வந்துட்டு போகுது. ஸோ முக்கியமான அந்த ப்ளஸ் மைனஸை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா இதில் சார்ஜ் போடும்போது பேட்டரியில் சார்ஜே ஏற மாட்டேங்குது, ஜீரோலேயே நிற்கிது பார்த்தீங்களா. அப்போ பேட்டரி தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். அதனால் இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒன்று செட் பண்ணி பார்க்கலாம். பேட்டரி பார்த்திங்கன்னா ரொம்பவே பசையை போட்டு டைட்டாக ஒட்டி வச்சுருக்காங்க. நானும் அந்த பிளாஸ்டிக்கை உள்ளே விட்டு இழியிலின்னு இருக்கேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் எப்படி அடித்து பிடிச்சி அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டேன். பேட்டரி கொஞ்சம் அந்த மேலே இருக்க கவர் மட்டும் இதை தீஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. நான் எதுக்கு லூசுத்தனமாக இந்த பேட்டரியை பிடுங்கி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த பேட்டரியை ஆல்ரெடி மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ணிட்டேன். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இதில் வோல்டேஜே இல்லை, அதாவது சார்ஜ் இல்லை. அதனால தான் தைரியமாக இந்த மாதிரி ஆட்டி உழப்பி பிடிங்கிட்டு இருக்கிறேன். சப்போஸ் இதில் வந்து வோல்டேஜ் இருந்துச்சு, அதாவது சார்ஜ் இருந்துச்சுன்னா நான் இதை பிடுங்கிறதுக்கு பயப்படுவேன். ஏன்னா இந்த மாதிரி லித்தியம் அயன் பேட்டரியை சார்ஜ் இருக்கும்போது இப்படி லூசுத்தனமாக பிடுங்கினோம்னா கண்டிப்பாக உள்ளே ஷார்ட் ஆகி புகை வரும், தீ வரும், ஏன் வெடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேட்டரி கிடக்குன்ட்டு கண்ட மாதிரி அதை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணிவிட்டு அதில் சார்ஜ் இல்லைன்னா மட்டும் அதை ஓப்பன் பண்ணுங்கள். மற்றபடி சின்ன பசங்க அதில் கையே வைக்க வேண்டாம். நமக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஓகே, இந்த ஆப்பிள் டிவைஸில் பேட்டரியில் பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா. அதனால் அந்த பேட்டரியவே ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்புட் கொடுக்க வேண்டிய இடத்துல 3 கம்பி இருக்குது. அதுலேயே எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி மல்டிமீட்டர் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்டர்னலாக ஒரு வயரை நம்ம சால்டரிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த வயர் மூலமாக நம்ம மொபைல் சார்ஜர்லேருந்து இன்புட் கொடுத்து இந்த டிவைஸை வந்து ஆனாக வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். நம்ம எல்லா வீடியோலையும் இதை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் இந்த டிவைஸ் ஆன் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ண போகிறோம். அது மட்டும் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிவைஸ் ஒர்க் ஆன மாதிரி தான் நமக்கு பெரிய சக்ஸஸ். ஸோ சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே டிஸ்பிளேவை வைக்கணும். ஸோ டிஸ்பிளே வைக்கும்போது நம்ம பார்த்து வைக்கணும். இந்த டிஸ்பிளேயோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பால் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அந்த சால்டரிங் பண்ண வயர் மேலே வைக்கும்போது 2 ஷார்ட் ஆயிடுச்சுன்னா ஒர்க் ஆகாது. அதனால் அந்த டேப்பெல்லாம் ஒட்டி சேஃபாக இப்போ வந்து இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ இன்புட் வந்து நான் சொன்ன மாதிரி தான் மொபைல் சார்ஜ்லேருந்து கொடுக்குறோம். மொபைல் சார்ஜர் இல்லைனா பவர் பேங்க், இதில் யூஎஸ்பி கேபிளை மாட்டி விட்டோம்னா அதில் வந்து சார்ஜ் வரும். இப்படி தான் கொடுத்துருக்கோம். கொடுத்து முடிச்சுட்டு அதில் இருக்க பவர் பட்டனை ஆன் பண்ண பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு டிவைஸ் சைலண்ட்டாக இருந்துச்சு. என்னடா ஒன்றும் ஆகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு நல்லா டைட்டாக அமைக்கி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் நமக்கு ஆன் ஆயிடுச்சு. ஆப்பிள் லோகவும் வந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம நம்பக்கூடாது, ஏன்னா அப்போலாம் அப்படி தான் லோகோ வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன்.
டிவைஸ் வந்து ஆஃபே ஆகலை. அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டு இதுக்கு மேலே டச்சை கனெக்ட் பண்ணேன். டிஸ்பிளே மட்டும் ஆன் ஆனால் போதாதில்ல, டச் மாட்டால் தானே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் டச் ஸ்க்ரீனை மாட்டிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண பாருங்கள். அந்த ஆப்பிள் லோகோ போயிட்டு லாக் ஸ்க்ரீன் வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி ஒரு பாப்பாவோட ஃபோட்டோ இருக்குது, அதனால் ப்ரைவசிக்காக மறைச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிட்டோம், பாஸ்வேர்டு எதுவும் போடல, இழுத்து விட்டோன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஆப் இருக்குன்ட்டு. இது வந்து ஃபோன் மாதிரியே இருக்குங்க, ஆனால் ஐபேடுன்னு சொல்கிறாங்க. சிம் கார்டு எதுவுமே போட முடியாது, சிம் கார்டும் போட முடியாது, மெமரி கார்டும் போட முடியாது. ஆனால் நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் போல், ஒய்ஃபை ஆப்ஷன் எல்லாமே இருந்துச்சு. சரின்னு அந்த மியூசிக் ஆப்புக்குள்ளே போனால் உள்ளே இளையராஜா சாங்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சாங்கை ப்ளே பண்ணி விட்டேன், நல்லா தான் பாட்டு பாடிச்சு. சாங்கை வந்து இதில் ஆட் பண்ண முடியல, இளையராஜா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாரு, அதனால் மியூட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த ஆப்பிள் டிவைஸில் பேட்டரி பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சோம். அதனால் பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை கொடுத்து பார்த்தோம். இந்த ஐபேடு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரு, ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி இருந்தால் போதாதில்ல, இதுக்கு வந்து பேட்டரி செட்டப் பண்ணணும். அதனால் என்கிட்ட ஒரு நோக்கியா பேட்டரி இருக்குது. அது வந்து அந்த பேட்டரி மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க, மேலே ஒன்று இருக்கும் கண்ட்ரோலர் மாதிரி, அதோடு சேர்த்து தான் அந்த பேட்டரி இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. ஸோ அந்த பேட்டரியில் எது ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு மல்டிமீட்டரை முடிச்சு கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மல்டிமீட்டர் ப்ரோப்பாக இந்த மாதிரி பேட்டரியில் வைங்க. அப்படி வைக்கும்போது ரீடிங் வந்து ப்ளஸில் காட்டுச்சு, அதாவது மைனஸில் காட்டாமல் இந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கிறது கரெக்டு. அதாவது +ப்ளஸில் வச்சுருக்கீங்க, மைனஸில் வச்சுருக்கீங்க. இதுவே மல்டிமீட்டரில் ரீடிங் வந்து மைனஸில் காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றி வச்சுருக்கீங்க, ப்ளஸ்ஸை மைனஸில் வச்சுருக்கீங்க, மைனஸை ப்ளஸில் வச்சுருக்கீங்க அர்த்தம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைனஸில் காட்டுதா, அப்போ வந்து நான் வந்து மாற்றி வச்சுருக்கேன்னு அர்த்தம். ஸோ அதனால் அப்படி திருப்பி விட்டு வச்சோம்னா இப்போ வந்து ப்ளஸில் காட்டும். ஸோ இதுதான் கரெக்டான பொசிஷன். இப்படி தான் ஒரு பேட்டரியில் வந்து எது ப்ளஸ் எது மைனஸ்னு கண்டுபிடிக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆப்பிள் பேட்டரியை தூக்கிட்டு நோக்கியா பேட்டரியை போடுறையே, இது என்ன நியாயமா? இதெல்லாம் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா செட் ஆகும். ஏன்னா 2 பேட்டரிலையும் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் தான் இன்புட் போட்டிருக்காங்க. அந்த எம்ஏஹெச் வேணால் மாறும். அதாவது நோக்கியா பேட்டரியில் அதிகமான எம்ஏஹெச் இருந்துச்சுன்னா அந்த ஆப்பிள் டிவைஸ் வந்து அதிக நேரம் ஒர்க் ஆகும். இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமே சார்ஜ் காலி ஏறும். ஸோ இதுதான் எம்ஏஹெச்சை குறைகிறது. சரின்னு அந்த நோக்கியா பேட்டரி தூக்கி ஐபேடுக்குள்ளே வச்சேன் பாருங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மேலே டிஸ்பிளே வைக்கேன் தூக்கிட்டு நிற்குது. இதில் என்னடா பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, அந்த ஆப்பிள் டிவைஸ்குள்ளே இருந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நோக்கியா பேட்டரி பார்த்தீங்கன்னா தடிமனாக இருக்குது. அதனால் உள்ளே செட் ஆனாலும் அதுக்கு மேலே டிஸ்பிளே டச்சை வைக்கும்போது நமக்கு தூக்கிட்டு வருது. அதனால் இந்த பேட்டரியை நம்மளால் உள்ளே வைக்க முடியாது. வச்சா இந்த டிவைஸு தான் பிரச்சனை. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஆனால் என்கிட்ட இந்த ஒரே ஒரு நோக்கியா பேட்டரி தான் இருக்குது. இதை விட ஸ்லிம்மான பேட்டரிலாம் என்கிட்ட கிடையாது. அதனால் என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, இப்போதைக்கு இந்த எக்ஸ்டர்னல் வயரை வந்து வெளியே விட்டு அதில் வந்து நம்ம பவர் பேங்க் மூலமாக இதை ஒர்க்காக வச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஏன்னா நம்ம இதை டெஸ்ட் பண்ணது வந்து ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் தான் அப்ளை பண்ணி விட்டோம். மற்றபடி உள்ளே வந்து இன்டர்நெட் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் இருக்குது, அப்படி இப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ல. ஸோ பேட்டரி நம்பி இருந்தோம், பேட்டரி வந்து நமக்கு கை கொடுக்கல. அதனால் 2 வயரை மட்டும் வெளியே இழுத்து விட்டு, அதாவது ப்ளஸ் மைனஸ் மட்டும் வெளியில் வர்ற மாதிரி சால்ட்ரிங் பண்ணி விட்டு மேலே டிஸ்பிளே எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சிட்டேன். இந்த டிவைஸ் இப்படி தாங்க ஒர்க் ஆகும். இப்படி தான் லாக் ஸ்க்ரீன் இருக்கும். இதை இழுத்து விட்டோம்னா நமக்கு வந்து அன்லாக் ஆகிட்டு டிவைஸ் ஆன் ஆகிரும். இதுக்குன்னு தனியாக ஆப் ஸ்டோர் கொடுத்துருக்கான். அதில் யூடியூப்பு, சஃபாரி ப்ரௌசரு, அப்புறம் வீடியோ பிளேயரு அதுன்னு இருக்குது. இதில் 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு சொன்னால, அதனால் உள்ள எக்கச்சக்கமான பாட்டு, வீடியோஸ், அதுக்கப்புறம் கேம்ஸ்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. ஒரு பாட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களே கேளுங்க. இதில் பாட்டு போட்டால் இவ்வளோ தான் சவுண்டு வருது. இதில் வந்து ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஸ்பீக்கரில் வந்து அவன் கான்சன்ட்ரேஷன் பண்ணல. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்பமில் போய்ட்டு பார்க்குறேன், நிறைய பாட்டு இருக்குது. இந்த டிவைஸை கடைசியாக 2010 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க போல். ஏன்னா அந்த வருஷத்தில் வந்து எந்திரன் படத்தோட பாட்டு அதுதான் கடைசி அந்த டிவைஸில் ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் எதையுமே யூஸ் பண்ணல, எந்த ஆக்டிவிட்டியும் காட்டலை. ஆனால் உள்ளே இருக்க பாட்டு பாருங்கள், இன்ன வரைக்கும் டெலிட் ஆகாமல் அப்படியே இருக்குது. அப்புறம் செட்டிங்ஸில் போய்ட்டு பார்த்தேன், ஐஃபோனுக்கு எப்படி இருக்கும் மெனு அதே போல் இருக்குது. இதில் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. சிம் கார்டு போட முடியாது, ஆனால் நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் போய்ட்டு நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி விடலாம் அப்படின்னு பார்த்தா ஒய்ஃபை கனெக்டெல்லாம் ஆச்சு. ஆனால் யூடியூப் ஆப்புக்குள்ளே போக முடியல. ஏன்னா அது பழைய அப்டேட்டு, புது அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் ஐடிலாம் கேட்குது. நம்மக்கிட்ட எங்கே ஆப்பிள் ஐடி இருக்குது? சரின்னு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் மேட்ரு, அதில் இருக்க கேம்ஸை ப்ளே பண்ணி பார்த்தாங்க. நம்ம சின்ன வயசில் ஆங்கிரி பேர்ட்ஸ்லாம் விளாண்டுருப்போம் பார்த்தீங்களா, அது சாம்சங் ஃபோனு, இந்த குட்டி ஃபோனில் விளாண்டுருப்போம். அதே மாதிரி ஃபீல் இருந்துச்சு. என்ன அந்த டிவைஸ்லாம் ஹேங் ஆகும், ஆனால் அந்த ஆப்பிள் ஐபேடு பார்த்தீங்கன்னா ஹேங்கே ஆகலை. இல்லை 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் எத்தனை GB ரேமு அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணல, நானும் போய்ட்டு பார்க்கல. கேம் ப்ளே பண்ணேன், விளாட்றதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. கடைசியாக 2010 யூஸ் பண்ணியிருந்தாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த 8GB ஃபுல்லாக இருக்கும் போல். நிறைய பாட்டு, நிறைய கேம் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் கேம் விளையாடுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட லேக் ஆகலை.
நல்லா தான் இருந்துச்சு. கை கிடக்காமல் ஒரு குட்டி ஆப்பிள் டிவைஸில் அந்த கேம் விளாட்றதுக்கு செமையாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் அந்த டிவைஸில் கேம் விளாண்டுட்டு இருந்தேன். அந்தளவுக்கு ஹீட்டும் ஆகலை. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. கடைசியாக நம்ம பழையரும் கல் எடுத்த இந்த ஆப்பிள் டிவைஸை பார்த்தீங்கன்னா ஒர்க்காக வச்சாச்சு. இதில் பேட்ரி இஷ்யூ நம்மக்கிட்ட வந்து இந்த ஸ்லிம்மான பேட்ரி இல்லை, அதனால் இதை உள்ளே வச்சு சரி பார்க்க முடியல. ஸோ இப்போதைக்கு வெளியில் அந்த ப்ளஸ் மைனஸ் வேறு விட்டு எக்ஸ்டர்னலாக நம்ம பவர் பேங்க்லேருந்து சப்ளை கொடுத்து தான் அந்த டிவைஸ் வந்து ஒர்க்காக வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்ட யார்ட்டாச்சும் இந்த மாதிரி டிவைஸ் இருக்குது, என்கிட்ட இந்த மாதிரி ஸ்லிம்மான பேட்டரி இருக்குது அப்படின்னா என்னைய வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான விஷயம், இந்த டிவைஸோட சொந்தக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயங்காமல் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி இந்த டிவைஸை வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்போ ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லி தூக்கி போட்ட டிவைஸு இன்ன வரைக்கும் உங்களோட நீங்கள் ஏற்றி வச்ச பாட்டு, அப்புறம் நீங்கள் எங்கேயோ போனது அந்த ஃபோட்டோ ஃபேஸெல்லாம் இல்லை, பட் இந்த சுவிட்ச்லலாம் போயிருப்பாங்கள்ல அந்த ஃபோட்டோ கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் மெமரிஸ் ஏகப்பட்டது உள்ளே இருக்குது. ஸோ அதனால் தயங்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த டிவைஸை வாங்கிக்கலாம். அண்டு சும்மா எடுத்தவங்க ஒருத்தன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு வந்துட்டு ப்ரோ ஏன் டிவைஸ் ப்ரோ தாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டால் நான் தரமாட்டேன். உள்ளே வந்து ஒரு சில ஹிண்ட்ஸ் இருக்குது, இந்த ஃபோல்டரில் என்ன வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்பேன். ஸோ நான் கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் தான் உங்கள் டிவைஸ் தானே, அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே, அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பேன். நீங்கள் சொல்கிறதும் அந்த டிவைஸில் இருக்கிறதும் சேமாக இருந்துச்சுன்னா உண்மையிலே இது உங்கள் டிவைஸான்னு சொல்லி நம்பி இது கொடுப்பேன். அதனால் சும்மா வந்துட்டு ப்ரோ ஏன் இது ப்ரோ ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் பழைய கல்லேருந்து நிறைய பொருட்கள் எடுத்து அதை சரி பண்ண ரீஸ்டோரேஷன் வீடியோ நம்ம சேனலில் ஏகப்பட்டது இருக்குது. இனிமேலும் நிறைய பொருட்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.